வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜானையின் தாக்குதலில் தந்தையும் மகளும் பலி, துயரத்தில் உறவுகள். முச்சக்கரவண்டி தடம் புரண்டு விபத்து, 4 வயது சிறுவன் மரணம். 10% அதிகரிக்கவுள்ள வாகனங்களின் விலை, வெளியான தகவல். அடுத்து 48 மணி நேரம் அவதானம், வெள்ள அபாய எச்சரிக்கை. மயக்கமருந்து கொடுத்து சிறுமி கடத்தல், விரட்டி பிடித்து தந்தை. சஞ்சீவை கொல்ல தூண்டப்பட்ட உஸ்மான், விசாரணையில் வெளிவரும் முடிவற்ற மர்மங்கள். வடக்கு ஆசிரியர் இடமாற்றத்தால் முறைகேடு, கொட்டுமலையிலும் வெடித்த போராட்டம். வாழைச்சேனை ஆற்றில் ஆணின் சடலம் மீட்பு. குறைந்து காற்றழுத்த பகுதி, அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர அறிவிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். வில்கமுவ ஹெட்டிப்புல பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் தந்தை மற்றும் மகளாகியோர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய தினம் காலை இவர்கள் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போது காட்டு யானை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் 56 வயதுடைய தந்தை மற்றும் அவரது 25 வயதுடைய மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மாத்தறை வெலிகமை பிரதேசத்தில் ஓட்டோ வீதியில் தடம் புரண்டு இடம்பெற்ற விபத்தில் 4 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேற்படி சிறுவன் நேற்றைய தினமிரவு தனது பெற்றோருடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே அந்த முச்சக்கர வண்டி கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. விபத்தில் பலத்த காயமடைந்த 4 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவனின் பெற்றோரும் முச்சக்கர வண்டி சாரதியும் காயமடைந்துள்ளனர். மூவரும் உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வாகனங்களின் விலைகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. சந்தையில் நிலவும் மாற்றங்களுக்கு ஏற்ப வாகனங்களின் விலைகள் சுமார் 10% உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெசலின் விலை சுமார் 12 லட்சம் ரூபாவால் அதிகரிக்க வாய்ப்புள்ளதுடன் யாரிஸின் விலை 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும். குறிப்பிட்ட சில வாகனங்களின் உத்தேச விலை அதிகரிக்கும் என குறிப்பிட்ட அவர் 140 லட்சம் ரூபாவாக இருந்த ரைஸின் விலை சுமார் 8 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். தற்போதைய சூழ்நிலையில் லேண்ட் குரூசரின் விலை சுமார் 30 லட்சம் ரூபாவால் அதிகரிக்கப்படும் என மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் சில வாரங்களில் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். களுகங்கையின் கிளையாறான குடாகங்கை உப பள்ளத்தாக்கு வலயத்தில் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு சிறியளவிலான வெள்ளபாய எச்சரிக்கை நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ளது. இதற்கமைய புலத்சிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்தனுவர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றின் வான்பாயும் சமவெளி பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களில் சிறிய வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றை அண்டிய தாழ்நில பகுதிகளூடாக செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கடிக்கக்கூடிய அதிக அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்திச் சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டி பிடித்து மயக்க நிலையில் இருந்த மகளை மீட்டுள்ளார். நேற்றைய தினமிரவு 7 மணியளவில் சிறுமியை ஆங்கில வகுப்பிற்காக அவரது தந்தை காரில் அழைத்துச் சென்றுள்ளார். மழை காரணமாக வகுப்பு நடைபெறாததால் நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் சிறுமியை விட்டுவிட்டு தந்தை கடைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டிற்கு வரவில்லை என உறவினர் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்துள்ளார். தந்தை வருவதை கண்டதும் அங்கு நின்றிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று வேகமாக தப்பியோடியது. சந்தேகமடைந்து தந்தை தனது காரில் அதனை துரத்தி சென்று ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் மடக்கி பிடித்தார். இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்தி வந்த இளைஞன் அதனை விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையில் சிறுமி மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்ட தந்தை அவரை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தார். சம்பவ இடத்திற்கு முச்சக்கர வண்டியை மீட்க வந்த மற்றொரு இளைஞன் தனக்கு போலீஸ் உயர் அதிகாரிகளே தெரியும் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து நைய புடைத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த 21 வயதுடைய பிரதான கடத்தல்காரனை காவல்துறையினர் இரவு 11 மணியளவில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் இருதயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். மட்டக்களப்பு நகரில் பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும்
15-16 வயது சிறுமிகளை குறிவைத்து அவர்களை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி போதைப்பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கும் இளைஞர் குழு ஒன்று செயற்பட்டு வருவதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதன்படி மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுக்கடை நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருந்த பாதாள உலக தலைவர் சஞ்சீவ குமார் சமரத்ன என்ற கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்யும் நடவடிக்கைக்கு கைத்துப்பாக்கி வழங்கியதாக கூறப்படும் கம்பகா உஸ்மான் என்ற உஸ்மான் குணசேகர கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கம்பகா போதி வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றது. அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த துருக்கிய தயாரிப்பு ரக துப்பாக்கி, 2 தோட்டா கூடுகள் மற்றும் 10 தோட்டாக்கள் ஆகியவையும் காவல்துறையின் காவலில் எடுக்கப்பட்டன. அந்த ஆயுதம் அவரது மனைவியின் சகோதரர்களில் ஒருவருக்கு சொந்தமானது என்று கூறப்பட்டாலும் குறித்த குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே ஆயுதம் தானா என்பதை உறுதிப்படுத்த காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. சட்டத்திரணி வேடமிட்டிருந்த இஷாரா சிவந்தி என்ற பெண் சட்ட புத்தகத்தில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை சட்டத்திரணி வேடமிட்டிருந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவரிடம் ஒப்படைத்தார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் புத்தளத்தில் காவல்துறை சிறப்பதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உதவிய சட்டத்தரணியும் செவ்வந்தியும் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை பாதாள உலகத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் இரத்த பகையின் விளைவாகும். 2018ஆம் ஆண்டில் கிரிந்தி விளைவில் அவரது வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒரு பணியாள் படுகாயமடைந்தார். மேலும் 2024 சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது அவரை கொலை செய்ய நடந்த முயற்சி ஒன்று அப்போதைய மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு ஆய்வாளர் WA பேசரி தலைமையிலான குழுவினரால் 4 T56 தானியங்கி துப்பாக்கிகளுடன் வந்த 5 சந்தேக நபர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட போது முறியடிக்கப்பட்டது. தன்னை கொல்ல முயன்ற எதிரிக்கு எதிராக சமீபத்தில் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு திரும்பி அழைத்து வரப்பட்ட கெகல் பத்திர பத்மே, பட்டுவத்து சாமர மற்றும் கமாண்டோ சலிந்து போன்ற பிற பாதாள உலக கும்பல் தலைவர்களுடன் இணைந்து உஸ்மான் இந்த எதிரிகளாக்குதலை திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள ஊழல் அதிகாரிகளால் இடமாற்ற சபையை மீறிய ஆசிரியர் இடமாற்றம் வழங்கப்பட்டமையை கண்டித்து கொட்டும் மழைக்கு மத்தியிலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் தீபன் தெலீசன் கருத்து தெரிவிக்கையில், வடமாகாண கல்வியை திட்டமிட்டு அளிக்கும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இணைந்து ஊழல் கல்வி அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இடமாற்ற சபையை மீறி தாங்கள் கட்சிகளுக்கு சார்பானவர்கள் மற்றும் உயரதிகாரிகளுக்கு சார்பானவர்களை ஜாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக தங்க வைத்துவிட்டு கஷ்ட பிரதேசங்களில் ஆசிரியர் சேவையை செய்த ஆசிரியர்களை மீண்டும் வெளிமாவட்டம் அனுப்புகின்றனர். வடக்கு கல்வியில் ஊழல் புரிந்த பல அதிகாரிகள் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உயர் பதவிகளை அடைவதற்காகவும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் முறைகேடான இடமாற்றத்தை மேற்கொண்டுள்ளனர். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தொடர்பான கருத்தெழுந்த போது முண்டியடித்துக் கொண்டிருந்த இடமாற்றம் செய்தியாக வேண்டும் என ஆளுநர் கூறியமைக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் வெளி மாவட்டத்தில் பணியாற்றாத பல ஆசிரியர்கள் அரசியல் கட்சி மற்றும் உயர்திகாரிகளின் செல்வாக்குடனும் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து தங்கியிருக்க சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற போர்வையில் முறையற்ற இடமாற்றங்களை வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான பல ஆதாரங்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். யாழ்ப்பாணத்தில் உயர்தர விஞ்ஞான பிரிவில் ஆங்கில மொழி மூலமான ஆசிரியரை பாடமே இல்லாத வலயம் ஒன்றுக்கு இடமாற்றம் வழங்கியிருக்கின்றனர். ஆகவே கொட்டுமலையில் இந்த ஆசிரியர்களின் போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்படுகின்ற நிலையில் தொடர்ச்சியாக எமது கோரிக்கைகள் உரிய முறையில் பரிசீலிக்கப்படும் வரை தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொள்வோம் என அவர் மேலும் தெரிவித்தார். வாழைச்சேனை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கூலாவடி பகுதியில் உள்ள ஆற்றில் ஆணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் வாழைச்சேனை துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் உள்ள ஆற்றில் படகினை செலுத்திக் கொண்டிருந்த நபர் ஒருவர் நேற்று காணாமல் போயுள்ளார். அந்த நபரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போன நபரின் சடலம் இன்றைய தினம் கரையொதுங்கியுள்ளது. செம்மண்ணோடி பாடசாலை வீதியைச் சேர்ந்த 63 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் வடகிழக்கில் நிலை பெற்றுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்து நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக புத்தளத்திலிருந்து பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில்
கடல் அலையின் உயரம் சுமார் 2 மீட்டர் வரை உயரம் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது கடல் பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பகுதியில் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.